ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் 2026 ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக என்னென்ன கொஷின்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம். ஆல்ரெடி மேத்ஸில் நிறைய வீடியோஸ் பார்த்துருந்தோம், சயின்ஸ் கொஞ்சம் பார்த்துருக்கோம். அதே மாதிரி இதுக்கப்புறம் கண்டினியூவாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சோசியல் சயின்ஸில் டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2ல் அவங்க என்னென்ன கொஷின்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கோ அதை தான் பார்க்க போகிறோம். ஒரு 30 கேள்விகளாக வச்சு பார்க்க போகிறோம். அதோட ஃபஸ்ட்டு வீடியோ தான் இது. முதல் 30 கேள்விகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், அசோகர் பற்றிய வரலாற்று உண்மைகளை வெளிக்கொண்டு வந்த வரலாற்று ஆசிரியர் யார்? யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சார்லஸ் ஆலன். யாரோட பத்தினது? அசோகர் பத்தினது. கொஸ்டின் இப்படி மாற்றி கூட கேட்கலாம். சார்லஸ் ஆலன் என்பவர் எந்த அரசர் பற்றிய வரலாற்று உண்மைகளை வெளிக்கொண்டு வந்தார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அசோகர். அப்போ கொஸ்டினை கேட்கும்போது நீங்க படிக்கிறப்ப ரெண்டு விதமாகவும் படிச்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அசோகர், சார்லஸ் ஆலன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா ரெண்டாவது கேள்வி, த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கோம். அதுவும் யார் தான் அப்படின்னு பார்த்தோம்னா சார்லஸ் ஆலன் அவர்கள் எழுதினது தான். நூலோட பேர் என்ன அப்படின்னா த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் அப்படிங்கிறது நூலோட பேர். மூணாவது கேள்வி, அசோகருக்கு மனமாற்றத்தை ஏற்படுத்திய போர் எது? இதுதான் முக்கியமான ஒரு கொஸ்டின். இது அசோகருக்கு மனமாற்றத்தை ஏற்படுத்திய போர் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கலிங்க போர். இதை பற்றின வரலாறுலாம் நிறைய படிச்சிருக்கோம். இப்போதைக்கு நான் உங்களுக்கு கொஸ்டினாக மட்டும் சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதால கொஸ்டின் ஆன்சரை மட்டும் சொல்லிடுறேன். இல்லாட்டி இந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, வரலாற்றில் கலிங்க போர் எதனால் முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அப்படின்னா அசோகருக்கு மனமாற்றத்தை ஏற்படுத்தின போர் அப்படிங்கிற வகையில் இந்த கலிங்க போர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அடுத்ததான் கேள்வி எண் 4, உலகிலேயே முதலாக விலங்குகளுக்கு மருத்துவமனை அமைத்தவர் யார்? விலங்குகளுக்கு முதல்ல உலகத்திலேயே மருத்துவமனை அமைச்சவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பி, அசோகர். ஸோ இந்த 4 கேள்விகளுமே யாரை பேஸ் பண்ணி அப்படின்னா அசோகரை பேஸ் பண்ணி. என்னென்ன சொல்லியிருக்கோம்? அசோகரை பற்றின உண்மைகளை சொன்னவர் சார்லஸ் ஆலன். அதே மாதிரி அவர் எழுதின நூலோட பேரு, அவருக்கு மனமாற்றத்தை ஏற்படுத்த போர் கலிங்க போர், விலங்குகளுக்கு முதல்ல மருத்துவமனை அமைத்தவர் அசோகர் அப்படிங்கிற விஷயங்களை இந்த 4 கொஸ்டின்ல பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அதுதான் கேள்வி எண் 5, ஆதி காலத்தில் டேஷ் மனிதர்களின் முதன்மையான தொழிலாக இருந்தது எது அப்படின்னு பார்த்தோம்னா வேட்டையாடுதல். இதில் நம்ம நிறைய டவுட் வரும். வேளாண்மை போறதா, வேளாண்மை பெரும்பாலும் விட்டாவோட பானை செய்தல், மீன் பிடித்தல்லாம் சூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா எது மனிதர்களுடைய முதன்மையான தொழிலாக இருந்துச்சு அப்படின்னா வேட்டையாடுதல். ஓகேங்களா? கேள்வி எண் 6, மனிதர்களையும் அவர்களின் பரிணாம வளர்ச்சியையும் பற்றி படிப்பது எது அப்படின்னு பார்த்தோம்னா மானுடவியல். மனிதர்களையும் பரிணாம வளர்ச்சியையும் பற்றி படிக்கக்கூடிய படிப்போட பெயர் மானுடவியல். ஓகேங்களா? அடுத்ததா கேள்வி எண் 7, நேராக நிமிர்ந்து நின்ற மனிதன் மற்றும் நெருப்பின் பயனை அறிந்திருந்தவன் யார் அப்படின்னா ஹோமோ எரெக்டஸ். ஹோமோ எரெக்டஸ் இந்த ஒவ்வொரு மனிதர்களுக்குமே ஹோமோ ஏபிலியன்ஸ், குரோமக்னான்ஸ், நியாண்டர்தால் இந்த ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனி குணாதிசயங்கள் உண்டு. அதை பற்றின தனித்தனி டாபிக் வரும்போது நம்ம சொல்லலாம். இப்போ கேள்வி பதிலாக பார்க்கும்போது இந்த விஷயம், நேராக நிமிர்ந்த மனிதன் யாரு அப்படின்னா ஹோமோ எரெக்டஸ். நெருப்போட பயனை அறிந்தவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் ஹோமோ எரெக்டஸ் தான். ஸோ கொஸ்டினில் எப்படி மாற்றி கேட்டாலும் நீங்க சொல்றதுக்கு தயாரா இருங்க. ஓகேவா? அடுத்ததா கேள்வி எண் 8, மனிதர்களால் பழக்கப்படுத்தப்பட்ட முதல் விலங்கு எது? இதுக்கு நம்ம எளிமையாவே ஆன்சர் பண்றோம். எது அப்படின்னா நாய் தான். மனிதர்களால் முதல் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு நாய். ஓகேங்களா? அடுத்ததா கேள்வி எண் 9, பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை. உணவை சேகரிக்க எந்த நடவடிக்கையை மேற்கொண்டான் அப்படின்னா வேட்டையாடுதல் தான். கொஞ்சம் முன்னாடி சொன்னோம் இல்லையா, அதுதான் மனிதனுடைய ஆதி தொழில். அதுதான் உணவை சேகரிக்கவும் பயன்படுத்தினாங்க. ஓகேவா? அடுத்ததா 10, சிந்துவெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர்? எந்தெந்த உலோகத்தை பற்றிலாம் சிந்துவெளி மக்கள் அறிஞ்சிருந்தாங்க அப்படின்னா செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம். எது? செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம். இந்த உலோகங்களை பற்றி எல்லாம் அவங்க அறிஞ்சிருந்தாங்க. ஓகேங்களா? அடுத்ததா கேள்வி எண் 11, சிந்துவெளி நாகரிகம் எக்காலத்தை சேர்ந்தது? எந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்னா உலோக காலத்தை சேர்ந்தது. சிந்துவெளி நாகரிகம் எந்த காலத்தை சேர்ந்தது? உலோக காலம். ஓகேங்களா? அடுத்ததா கேள்வி எண் 12, ஆற்றங்கரைகள் நாகரீக தொட்டில்கள் என அழைக்கப்பட காரணம் எது? இப்படி கூட கேட்பாங்க. நாகரீக தொட்டில்கள் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆற்றங்கரைகள் தான். ஏன் அப்படின்னா பெரும்பாலான நாகரீகங்கள் ஆற்றின் கரைகளில் தோன்றியதால். இதுதான் காரணம். மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா மண் மிகவும் வளமா இருந்தது, சீரான காலநிலை, போக்குவரத்துக்கு பயன், இதெல்லாம் எதுவுமே கிடையாது. பெரும்பாலான நாகரீகங்கள் ஆற்றினுடைய கரைகளில் தான் தோன்றதுனால தான் அது நம்ம என்ன சொல்றோம், ஆற்றங்கரைகளை அப்படின்னா நாகரீக தொட்டில்கள் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? கேள்வி எண் 13, பரிணாமத்தின் வழிமுறை. பரிணாமம் எப்படி நிகழும் அப்படின்னா படிப்படியா நிகழும். மொத்தமா நேரடியா மறைமுகமானதெல்லாம் கிடையாது, படிப்படியா தான் நிகழும். சரிங்களா? கேள்வி எண் 14, தான்சானியா டேஷ் கண்டத்தில் உள்ளது? எந்த கண்டம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்பிரிக்காவில் இருக்கு. தான்சானியா எந்த கண்டத்தில் இருக்கு அப்படின்னா ஆப்பிரிக்கா. ஓகேங்களா? அடுத்ததா 15, அதே மாதிரி இந்த கேள்வியெல்லாம் நீங்க எழுதி வச்சுக்கிட்டு வெறும் கேள்வியை மட்டும் எழுதுங்க.
கேள்வி மட்டும் எழுதிக்கிட்டு பதில உங்களால் சொல்ல முடியுதா இல்லை எழுத முடியுதான்னு பாருங்கள். இப்போ 30 கேள்வி இருக்குன்னா 30க்கும் கொஸ்டின் எழுதி வச்சுக்கோங்க. கொஸ்டினை எழுதி வச்சுக்கிட்டு பார்க்காம ஆன்சர் சொல்ல முடியுதா உங்களாலே, இல்லை யாராவது ஒருத்தர் கேட்க சொல்லி உங்களால் சொல்ல முடியுதா அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏதோ ஒரு முறை பார்க்குறோம் அப்படியே விட்டுறோம் அப்படிங்கிறது மாதிரி இல்லாமல். ஓகேங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 15. புவி தன் அச்சில் சுழல்வதை இவ்வாறு அழைக்கிறோம். எவ்வாறு அழைக்கிறோம் அப்படின்னா சுழல்தல் அழைக்கிறோம். புவி தன் அச்சில் சுழல்வதை சுழல்தல் அப்படின்னு அழைக்கிறோம். கேள்வி எண் 16. மகர ரேகையில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும் நாள். சூரிய கதிர்கள் மகர ரேகையில என்னைக்கு செங்குத்தா விழும் அப்படின்னா டிசம்பர் 22. இன்னைக்கு டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி தான் மகர ரேகையில சூரிய கதிர்கள் செங்குத்தா விழும். கேள்வி எண் 17. சூரிய குடும்பம் அடங்கியுள்ள விண்மீன் திரள் மண்டலம் எது அப்படின்னா பால்வெளி. சூரிய குடும்பம் அடங்கியுள்ள விண்மீன் திரள் மண்டலம் பால்வெளி. கேள்வி எண் 18. மனிதன் தன் காலடியை பதித்துள்ள ஒரே விண் பொருள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் தான். செவ்வாய்க்கானதெல்லாம் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஆனால் முழுமையாக தன்னுடைய காலடியை பதிச்சிருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொன்னால் எதை சொல்லலாம் அப்படின்னா சந்திரனை சொல்லலாம். ஓகேங்களா? 19. எந்த கோளால் தண்ணீரில் மிதக்க இயலும். எதில் அப்படின்னா சனி. ஏன்னா முழுக்க முழுக்க அது வாயுக்களால் ஆனது அப்படிங்கிறதால அந்த கோளால தான் தண்ணியிலேயே மிதக்க இயலும் அப்படின்னு வாங்க. ஓகேவா? கேள்வி எண் 20. அதே மாதிரி இந்த கொஸ்டின்லாம் நீங்கள் மேத்ஸ் பார்க்குற மாதிரி போட்டு பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பஸ்ஸில் போகும்போதோ இல்லை ஃப்ரீயாக இருக்கும்போதோ ஜஸ்ட் காதில் ஒரு ஹெட்செட்டை மாட்டிக்கிட்டு இல்லை வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கூட ஹெட்செட்டை மாட்டிக்கிட்டு நீங்கள் இதெல்லாம் அப்படியே கேட்டுட்டு இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு சரியாக தான் இருக்கும். ஓகே. கேள்வி எண் 20. யுரேனஸ் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? யுரேனஸை கண்டுபிடிச்சவர் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யுரேனஸ் கோள் இல்லையா, வில்லியம் ஹெர்ஷல். யாரு? வில்லியம் ஹெர்ஷல். கவனிச்சிங்கன்னா எல்லாமே வில்லியம்னு வருது பாருங்க 4 ஆப்ஷனுமே. அதனால இந்த ஹெர்ஷல் அப்படிங்கிற வார்த்தையை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? கேள்வி எண் 21. நெப்டியூனின் மிகப்பெரிய துணைக்கோள் எது? நெப்டியூனின் மிகப்பெரிய துணைக்கோள் ட்ரைட்டன். நெப்டியூனின் மிகப்பெரிய துணைக்கோள் டைட்டன். ஓகேவா? கேள்வி எண் 22. சனிக்கோளின் மிகப்பெரிய துணைக்கோள். சனிக்கோளின் மிகப்பெரிய துணைக்கோள் டைட்டன். நெப்டியூனுடைய மிகப்பெரிய துணைக்கோள் ட்ரைட்டன். சனிக்கோளின் மிகப்பெரிய துணைக்கோள் டைட்டன். ரெண்டு வித்தியாசம் பார்த்து வச்சுக்கோங்க. 23. சனிக்கோளின் தன் ஈர்ப்பு திறன் டேஷை விட குறைவு. நீரை விட குறைவு. தன் ஈர்ப்பு திறன் எதை விட கம்மி அப்படின்னா நீரை விட. கேள்வி எண் 24. ஃபோபஸ் மற்றும் டீமஸ் என்ற இரு துணைக்கோள்களை கொண்டுள்ள கோள். இந்த ஃபோபஸ் டீமஸ் இப்படின்னு 2 துணைக்கோள் எந்த கோளுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய்க்கு இருக்கு, மாஸ். ஓகேங்களா? கேள்வி எண் 25. மிகச்சிறிய பெருங்கடல் எது? பெருங்கடல் நம்ம ஒரு 5 படிச்சிருப்போம் இல்லைங்களா, அதுல எது மிகச்சிறியது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர்க்டிக் பெருங்கடல் தான் இருக்கிறதுலேயே மிக சிறியது. ஓகேவா? 26. மலாக்கா நீர் சந்தியை இணைப்பது. மலாக்கா நீர் சந்தி எது இணைக்குது அப்படின்னா பசிபிக் பெருங்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல். ஆப்ஷன் சி. மலாக்கா நீர் சந்தியை இணைப்பது பசிபிக் பெருங்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல். 27. அதிகமான கப்பல் போக்குவரத்து நடைபெறும் பெருங்கடல் எது? அதிகமான கப்பல் போக்குவரத்து எந்த பெருங்கடலில் நடைபெறுது அப்படின்னா அட்லாண்டிக் பெருங்கடல். எந்த பெருங்கடல்? அட்லாண்டிக் பெருங்கடல். கேள்வி எண் 28. உறைந்த கண்டம் என்று அழைக்கப்படுவது. இது நல்லாவே நமக்கு தெரியும், அண்டார்டிகா. உறைந்த கண்டம் என்று அழைக்கப்படுவது அண்டார்டிகா. அடுத்ததா கேள்வி எண் 29. பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை வேட்டையாடுதல். இது முதல்ல பார்த்தோன்னு இருக்கு, அதே கொஸ்டின் தான் மறுபடியும் ரிப்பீட் ஆயிருக்கு. வேட்டையாடுதல். தவறான இணையை கண்டுபிடி. இதுல எந்த இணை தவறானதுன்னு கேட்குறாங்க. பழைய கற்காலம் கற்கருவிகள், கரெக்டு தான். பாறை ஓவியங்கள் புகைச்சுவர், கரெக்டு தான். செப்பு தகடுகள் ஒரு வரலாற்று ஆதாரம், ஆமா. பூனைகள் முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு, கரெக்டா? இல்ல, தப்பு. எது முதல்ல பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு? முன்னாடி சொல்லியிருந்தோம், கரெக்டா? இதுக்கு நீங்க ஆன்சர் சொல்லுங்க. இது தவறுன்னு நான் சொல்லிட்டேன். ஏன் தவறு அப்படின்னா முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு பூனை கிடையாது. அப்ப எது முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு அப்படிங்கிறத நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? 30 கேள்விகள் ஆயிருக்கு. மறுபடியும் ஒரு முறை நான் கேள்வி லைனா படிச்சுட்டு வந்துடுறேன். நான் சொல்லும்போது சில சின்ன சின்ன விளக்கங்கள் இல்ல சில கதைகள்லாம் சொல்லி அப்படியே சொன்னோம். இப்ப வெறும் கேள்வி பதில் அப்படி மட்டும் படிக்கிறேன் பாருங்க. அசோகர் பற்றிய வரலாற்று உண்மைகளை வெளிக்கொண்டு வந்த வரலாற்று ஆசிரியர் சார்லஸ் ஆலன். த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் என்ற நூலை எழுதியவர் சார்லஸ் ஆலன். அசோகருக்கு மனமாற்றத்தை ஏற்படுத்திய போர் கலிங்க போர். உலகிலேயே முதலாக விலங்குகளுக்கு மருத்துவமனை அமைத்தவர் அசோகர். ஆதி காலத்தில் வேட்டையாடுதல் மனிதர்களின் முதன்மையான தொழில். மனிதர்களையும் அவர்களின் பரிணாம வளர்ச்சியையும் பற்றி படிப்பது மானுடவியல். நேராக நிமிர்ந்த மனிதன் மற்றும் நெருப்பின் பயனை அறிந்திருந்தவன் ஹோமோ எரெக்டஸ். மனிதர்களால் பழக்கப்படுத்தப்பட்ட முதல் விலங்கு நாய். பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை வேட்டையாடுதல். சிந்துவெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர்? செம்பு, வெண்கலம்,
வெள்ளி, தங்கம். சிந்துவெளி நாகரிகம் எக்காலத்தை சார்ந்தது? உலோக காலம். ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில்கள் என்று அழைக்கப்பட காரணம் பெரும்பாலான நாகரிகங்கள் ஆற்றின் கரைகளில் தோன்றியதால். பரிணாமத்தின் வழிமுறை படிப்படியானது. தான்சானியா ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ளது. புவி தன் அச்சில் சுழல்வதை சுழல்தல் என்று அழைக்கிறோம். மகர ரேகையில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும் நாள் டிசம்பர் 22. சூரிய குடும்பம் அடங்கியுள்ள விண்மீன் திரள் மண்டலம் பால்வெளி. மனிதன் தன் காலடியை பதித்துள்ள ஒரே விண்பொருள் சந்திரன். எந்த கோளால் தண்ணீரில் மிதக்க இயலும்? சனி. யுரேனஸ் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? வில்லியம் ஹெர்ஷல். நெப்டியூனின் மிகப்பெரிய துணைக்கோள் ட்ரைட்டன். சனிக்கோளின் மிகப்பெரிய துணைக்கோள் டைட்டன். சனிக்கோளின் தன்னீர்ப்பு திறன் நீரை விட குறைவு. ஃபோபஸ் மற்றும் டீமஸ் என்ற இரு துணைக்கோள்களை கொண்டுள்ள கோள் செவ்வாய். மிகச்சிறிய பெருங்கடல் ஆர்க்டிக் பெருங்கடல். மலாக்கா நீர் சந்தியை இணைப்பது பசிபிக் பெருங்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல். அதிகமான கப்பல் போக்குவரத்து நடைபெறும் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல். உறைந்த கண்டம் என்று அழைக்கப்படுவது அண்டார்டிகா. பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை வேட்டையாடுதல். தவறான இணை எது அப்படின்னா பூனைகள் முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு அப்படிங்கிறது தவறான இணை. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோவில் 30 கேள்விகள் பார்த்துருக்கோம். அடுத்தடுத்து ஒரு வீடியோவில் நம்ம இது மாதிரி 30 கேள்விகள் வச்சு பார்க்கலாம். சோசியலை பொறுத்தவரைக்கும் ஒரு 300-400 கேள்விகள் பார்த்துட்டோம் அப்படின்னா கட்டாயம் அதிலிருந்து அவங்க கேட்குற எல்லா கேள்விகளுக்குமே நம்மளால ஆன்சர் சொல்ல முடியும். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.